சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லையும் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லையும் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கும் புகழில் கலக்கமில்லை எத்திக்கும் புகழில் கலக்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க பயமும் இல்லை பயமும் இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் அம்மா பெரிய நாயகி வர வேண்டும் தடுமாறி போக்கு துணை நீ அம்மா தடமாறி போவோக்கு வழி நீ அம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா தடமாறி போவோக்கு வழி நீ அம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா அருள்வாரி தர வேண்டும் பெரிய நாச்சி அம்மா பெரிய நாயகி அம்மா உள்ளத்தாள் பாடினேன் அம்மா பெரிய நாயகி வர வேண்டும் முத்து பெரிய நாயகி வர வேண்டும் முத்து பெரிய நாயகி வர வேண்டும் முத்து பெரிய நாயகி வர வேண்டும் அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா தலையா பூவா போட்டு பார்த்து தலைவனகாமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்கிறதே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்கிறதே மொழி பேசுமடா இல்லாதவள் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும்
தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பலனே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ போகும் போது சொல்வதுண்டோ நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே நல்லாசி தர வேண்டும் தாய்மார்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே வள்ளுவர் வாய்மொழி கிழங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள இளமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது தாளையூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு குடும்பத்தார்களுக்கும் நாடகத்திற்கு விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி செத்து கீதம் பாடி வந்திருக்கும் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இந்த தெய்வத்தை அலங்கரித்து இந்த ஊரையே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எல்லாம் பேசுவதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நமது ஒளிபெருக்கையை சேர்ந்த கணேஷ் ஒளிபெருக்கை உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற எனது இயக்குநர்களுக்கும் அந்த கணேஷ் ரேடியோவுக்கு பின்னாடி நின்றுகிட்டு நாடகத்தை பார்க்கின்ற எனது அன்பு உள்ளங்களுக்கும் நேர்த்தி கடன் அவங்களுக்கு எல்லாம் சிவன் ராத்திரி அதுமா உட்கார்ந்து நாடகம் பார்த்தா கூட நல்லா இருக்கும். அப்பதான் இவ்வளவு இடம் எந்த ஊர்ல இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கலையரங்கத்தை நாங்க பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு ஆடியன்ஸ் உட்கார இடம் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் நேர்த்தி கடை கேட்டா போன வருஷமே நேர்த்தி கடனா இருக்கும். ஆமா இப்படி ஒரு நாடகத்தை வள்ளியோட நாடகத்தை போட்டு என் பொண்டாட்டி பிள்ளை காலை சோத்தை கொடுத்துட்டு என் உடம்ப நோய் நொடி இல்லாம பாத்துக்கிட்டா நாங்க கலையரங்கத்துக்கு ஓரமா நின்றுகிட்டே நாடகத்தை பாக்கணும். ஆமா அந்த நேர்த்தி கடை இந்த வருஷம் தயவு செய்து நீங்க உட்கார்ந்தா நாடகம் நல்லா இருக்கும். நீங்க நின்றாங்க உட்கார்ந்தாங்க எங்களுக்கு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்துக்கு அனுமதி அளித்தது யாரு? ஜெயரமேஷ் காவல்துறை ஐயா. தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இன்னைக்கு இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஈப்புவாத இடத்துல கூட நமது தமிழ்நாட்டு காவல்துறை புகுந்து கொண்டிருக்கின்றது. கடமை கண்ணியம்
எவருக்கும் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் ஏக்கா நீ மட்டும் ஒத்தையில உட்கார்ந்துருக்கீங்க எங்க காணா யாரும் எந்திரிச்சு போயிடுச்சுங்களா தனியா விட்டு போயிட்டீங்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு விவசாயி இல்லாத உலகமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி சரவணா இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். ஏன்னா அந்த முதுகெலும்பு போச்சுன்னு வைங்க ஓடவும் முடியாது எந்திரிக்கவும் முடியாது சல்லி கூட பதிய முடியாது. அதனாலதான் சொல்றேன் மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நமது இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். எல்லாம் அறுவடை முடிச்சாச்சு எல்லா ஏரியாவும் அறுவடை முடிச்சாச்சு. ஏன்னா நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாச்சேன் இந்த நாடக நடிகர்கள் எல்லாம் வீட்டுல போய் சோத்துல கைய வைக்க அவங்க சேத்துல வைக்கலைன்னா நம்ம எல்லாம் குழம்பு சட்டியில விட வேண்டியது. ஆகினாலே மாபெரும் விவசாய பெருமுடி மக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல தின்னுட்டு தூங்குறவங்க அவங்களுக்கா ஏன் மாப்பிள்ள சொல்றேன் மாப்பிள்ள சரவணா வரும்போது சித்தப்பாண்ட இப்ப மாப்பிள்ளைங்கிற சரி கூத்தாடி தெய்வத்துக்கு நம்ம கூத்தாட வந்திருக்கோம். கூத்தாடிக்கு எது முறை அதே சரி. அதனால நாடகம் பார்க்கிற ஆர்வமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. சில அந்த ஓஏபி கேஸ்லாம் வர முடியாது. ஓஏபின்னா அந்த 80 to 90 வயசு வீட்டுல படுத்துக்கிட்டே யார் யார் எப்படி பேசுறாங்க யார் யார் எப்படி பாடுறாங்க வள்ளியின் ஆறுதல் எப்படி தர்க்கம் பண்றாங்க சுப்பிரமணிய எத்தனை மணிக்கு வர்றாங்க சுப்பிரமணிய நம்ம நாடகம் பேசுற ஏஜென்ட் சுப்பிரமணியனா நம்ம எலி பேரு சேகரேசன் அந்த கேள்வி கிடையாது. சுப்பிரமணியன் தான் முருக கடவுளுக்கு பேரு சுப்பிரமணி. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் கிடையாது. இதை ஏன் சொல்றாங்க சரவணா? ஆமா அந்த காலத்துல வீட்டுல தாளையூர் மட்டுமல்ல பெரியவங்க நம்ம அப்பா அப்பத்த அம்மா நம்ம அம்மா அப்பத்த அம்மாச்சி வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க மூணு. என்ன மூணு வச்சிருப்பாங்க? என்ன மூணு தெரியுமா? சுக்கு மிளகு தித்திலிப்பு திப்பிலி. ஆமா இந்த மருந்துக்கு பேர் என்ன தெரியுமா? பெரியவங்க சொல்லுவாங்க திரிகடுகம் பேரு. இது அஞ்சரை தட்டுல போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு டப்பாவுல வெந்தயம் ஒரு டப்பாவுல சுக்கு ஒரு டப்பாவுல கடுகு ஒரு டப்பாவுல சீரகம் ஒரு டப்பாவுல மிளகு. இந்த சுக்கு மிளகு திப்பிலி மனிதனுக்கு எந்த உடல்ல ஒரு நோய் வருதோ காட்டுல உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவான். அந்த காலத்துல எல்லாம் டீ கடையெல்லாம் கிடையாது. அசந்து வசந்து வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே கட்டில பொண்டாட்டியை கூப்பிட்டு அடியே செல்லமா எனக்கு ஒரு சுக்கு தண்ணி போட்டு வா. யாரு பேரு? அந்த மனைவி பேரு. சொன்ன உடனே இந்த ஆத்தா என்ன செய்ய தெரியுமா? சுக்கு மிளகு திப்பிலி வீட்டுக்கு முன்னாடி அம்மி குழவி கிடக்கும். இந்த மூணையும் போட்டு அரைச்சு அப்படி அடுப்புல சுடு தண்ணி வச்சு ஒரு ஆத்து குடுத்துட்டா அந்த உடம்புல உள்ள வலி அப்பவே விட்டு போயிடும். அதனாலதான் இந்த சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமான வணங்கினா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம உடம்புல நோய் நொடியும் வராது நம்ம கேட்ட அத்தனை செல்வங்களும் முருகப்பெருமான் வந்து தருவார். அதுதான் தான் இந்த பழமொழியை சொன்னாங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன் வீட்டுல படுத்துக்கிட்டே நாடகம் கேட்கிறவங்க மிகப்பெரிய ஞானமானவங்க. இதை ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? பெரியவங்க சொல்லுவாரு வரிச்சூர் பள்ளிய பாப்பா சொல்லுவாரு தத்தக்கா புத்தக்கா 4 கால் தானே நடக்கையில 2 கால் உச்சி வெளுத்துட்டா 3 கால் ஊருக்கு போகையில 10 கால். தத்தக்கா புத்தக்கா 4 கால் என்ன? ஒரு தாயின் வயிற்றுல இருந்து குழந்தை பிறக்கையில தவக்கும் பாருங்க. தவக்கையில இருந்து 2 காலுக்கு தவக்காது. கை 2 தத்தக்கா புத்தக்கா 4 கால். தானே நடக்கையில அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிடா பாருங்க. உட்காந்து காய் பாருங்க மாவுர் நம்ம நங்கு. ஆமா தானே நடக்கையில 2 கால் உச்சி வெளுத்துட்டா 3 கால். உச்சி வெளுத்துட்டா 3வது கால் என்ன காலு? இந்த ஊண்டு ஹோல்டு ஒண்ணு ஊண்டி விடுவாங்க. ஆமா அந்த உச்சி வெளுத்துட்டா 3 கால் ஊருக்கு போகையில 10 கால். 10 கால் எப்படிங்க? செத்த பிரேதத்துக்கு 2 கால் தூக்கிட்டு போற 4 பேருக்கு நலி 2 8 2 10 கால். அதனால வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வணக்கத்தை இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கு நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்து அது என்ன முக்கியமான சரவணா சொல்லுங்க மாப்ள நாடகம் பார்க்கறவங்க எப்படி வரணும் உயிரோட பரப்பு வரையிலே தண்ணியை போட்டு வர்றதா நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு பரப்பு வரையிலே எப்படி வரணும் ஆச்சரியத்தோட கேட்கணும். பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் யாரு பொண்டாட்டிய அவங்க பொண்டாட்டிய எப்படி கேட்கணும்? ஏமா நம்ம தலைவர்ல நாடகமா என்ன நாடகம்? வள்ளி மூலமா யாரு முருகன் யாரு வள்ளி யாரு நாரதர் யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கம் யாரு ஆல்ரவுண்டர் யாரு கஞ்சா செஞ்சாங்க கிங்கிணி தாளம் இசைத்து
இந்த வருஷம் விட்டுட்டீங்களா 2026ல இல்ல, புது பிராண்ட். யாரு சிஞ்சா எப்படி சொல்றீங்க கிண்கிணி தாளம் இசைத்து மாங்கனி தேனிசைக்கும் மாங்கனி இவனை சொல்லக்கூடாது ஏங்க காலமே மாட்டேன் பாருவேன் இல்ல பையன் நல்ல பையனாச்சே ஆமா யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம் ஆனா சில பேர் வீட்டை விட்டு போறது எப்படி எப்படி என்னமோ ரிகார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி அவங்க அதிசயத்தை பார்க்க போறது மாதிரி ஆ. பொருள் காட்சி பார்க்க போறது மாதிரி அடடடட. ஒரு கையில பாய் ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டில தண்ணி வேற ஆமா. வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற விட்டு வருது நாய் எதுக்கு மாப்ள நாய்க்குட்டி நம்ம நாடகம் பார்க்க வருது அந்த ஆ உட்காந்துருக்கான் பாருங்க முட்டிக்கால கட்டி மாவுண்ட மண்டையே பொடி பையன் அவன் வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு தின்னுட்டு அந்த பாட்டில் தண்ணியை வச்சு தளம் தளம்னு அடிச்சிட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது எப்படி? ஏண்டி இல்லாயி என்னடி சங்கு சங்காயி சங்காய் சங்காய் நம்ம தாளையூர்ல நாடகமா நடக்குது வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சிடும் ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்ட கேட்கலாம் டான்ஸ்கார குட்டி சூப்பர் பிள்ளை யார் அந்த மங்கை ஜெயகணேஷ் என்ற எலி தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு நைஸ் கேர்ள் நைஸ் கேர் லீன் கேர் ஆமா தரணிஸ்ரீ இந்த தரணிஸ்ரீ வர தொட்டிக்கு என்ன பெத்த ராசாவுக்கு எல்லாம் கை அப்படி இப்படி நிக்கி ஆமா நான் டெம்பர் கொடுத்து முனியராஸ்ட மாத்திரை வாங்குறது மாதிரி இந்த புள்ள உள்ள போன உடனே இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா அது ஏன் அதுக்குள்ள போகுது அங்கதாங்க வெது வெதுன்னு இருக்கு நான் போய் செத்த வச்சுட்டு வரவா இது என்ன மாசம் மாசி மாதம் ஆமா ஆமா தையில தரையும் குளிரும் மாசில மச்சும் குளிரும் புரட்டாசில பூராம் குளிரும் பூராம் குளிரும். அதனால இதுக்குன்னு சில பேர் வந்துகிட்டு முன்னாடி உட்காந்து பப்புன்காரன் வந்த உடனே சிரிச்ச மோத்தோட பாக்குறது இல்ல அவங்க வீட்டுல 50 களவாட்டு போனவன பார்த்த மாதிரி அப்படின்னு. எதிரிய பார்த்த மாதிரி புளிய முறைச்சுக்கிட்டு சார் முகம் இப்ப கொஞ்சம் தெளிச்சியா இருக்கு நீல ஆக்கிறது இல்ல நானும் ஆக்கிறதே இல்ல இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க சில ஊர்ல நாடா ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக தண்ணியை போட்டுனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது அருமையான கிராமம் யாருமே கலையரங்கத்துக்குள்ள வரமாட்டாங்க அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வந்தா ஜெயகணேஷ் தம்பி ஆபரேட்டர் மட்டும் உள்ள வருவாங்க அவர் எதுக்கு வர்றாரு இந்த தரணிஸ்ரீ டான்ஸ பாக்குறதுக்காண்டி அங்க வாரு சிரிப்ப பாரு உள்ள போன உடனே அந்த புள்ள ஆர்வ கோளாறுல அப்பத்தான் திறக்கும் மேக்கப் பெட்டி திறந்த உடனே இவர் கேட்பாரு மேடம் நீங்க தான் டான்ஸா அதுக்கு அந்த அம்மா என்னங்க ஆட்டம் பின்னால பொம்பளை பிள்ளைய அவங்க அபிநயத்தோட சொல்லுதா இந்த பிள்ளை நடிச்ச உடனே இவருக்கு குஷி பொறுக்காது வருஷ நல்லா செஞ்சீங்கன்னா தாளையூர்ல ஒன்னே தேமா போடும் சொல்லுங்க ஐயா அப்படி குஷி சொல்லுங்க போடுறது மாதிரி கேட்கறீங்க கேட்டுட்டு சும்மா போவாங்களா அந்த பிள்ளை செல்லும் பெறுவாங்கிறதுக்காண்டி வருவாங்க அடுத்த வருஷம் நெளிவா அவன் பேசுறதுக்காண்டி நம்ம இப்படி இதுக்கிட்டு சில பேர் வருவாங்க இதெல்லாம் ஆம்பளையாளு செய்வாங்க சரி. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள் எல்லாம் ஊடக உட்கார்ந்துருக்காங்க பாருங்க ஆமா. இப்போ உள்ள தும்ப பூவா சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க எப்படியே இன்னும் 2 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலேயே 5 பொம்பளையா சேர்ந்துரும் என்ன மாப்ள குரூப் ஸ்டடியா குரூப் ஸ்டடி இல்ல மாப்ள ஊர்காட்டு பொறணிய பூரா இங்கதான் இருக்கு. பொறணியா? ஆத்தாடி இந்த நாடகம் ஒண்ணு இன்னொரு வேலை கொடுத்தாங்கல்ல என்ன வேலை உலகத்திலேயே சுறுசுறுப்பான வேலை என்றால் அது 100 நாள் வேலை ஒன்றுதான் என்ன சொன்னீங்க எப்படியாப்பட்ட வேலையா இன்னைக்கு ஊருக்கு கஷ்டப்பட்டு நடக்கு வேலை பார்க்கறது இந்த 100 நாள் வேலை தான் என்ன மாப்ள அந்த சாப்பாடு லபிக்குமாயா 350 ரூபாய் சம்பளம் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாதே வேலை பார்க்க போற பெண்கள் எப்படி போகணும் எப்படி போகணும் பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும் ஒரு கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு இப்ப அப்படி போறது இல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது மாதிரி பூனன் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடர் நம்ம கம்முங்கணுமா வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்க தூக்கி சிச்சு கட்டில தூக்கி சட்டியில கஞ்சி ஆமா. மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை எப்படி வேலை எப்படி எப்படி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது மக்கள் 3 எழுதுறேன் 350 ரூபாய் செத்து போச்சு உங்க ரசம் வச்சாலும் அந்த ரசம் நல்லா இருக்குமா ஆம்பளை பூரா 3 கட்டு சீட்டை வாங்கி அந்த கம்மா கரையில உட்கார்ந்து நாக் அவுட் விளையாடுறது நாக் அவுட் இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்கிட்ட கேட்பாரு இவர் பஞ்சாயத்து கிளார்க்கு கம்ப்யூட்டர் அளந்து போட்டு அந்த கம்மா கரையில நோட்டை தலைக்கு வச்சு படுத்துருவாரு பஞ்சாயத்து கிளார்கிட்ட கேட்பாரு ஹலோ சார் சார் வேலை எப்படி நடக்குது நீங்க யாரு பேசுறது நான் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுறேன் சார் நான் கிளர்க் பேசுறேன் சார் கிளர்க்காயா ஆமாங்க சார். வேலை எப்படி நடக்குது ஒரு 45 அடி தோண்டிட்டோம் சார் மயித்த புடிக்கிட்ட சார் இங்கதான் புறணி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை எதுக்குங்க சொல்ல வரேன் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க நம்ம கம்மா நம்ம ஊரணி நம்ம கம்மாய ஆழமா வெட்டுனா நம்ம ஆடு மாடு தண்ணி குடிக்கும் ஒரு மலையில் இருந்து அந்த கம்மாயில தண்ணி எடுத்துச்சுன்னா தண்ணியை எடுத்து நம்ம முத்தத்தை தொளிச்சுக்கலாம் யாரு தெரிக்கிறா இது மாதிரி இருந்துராம நாடகம் ஆரம்பிச்சாச்சு நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் எங்க இருக்கணும் எங்க மேல இருக்கணும்
ஏன்னா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் இருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பப்புன்கார வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறவே பப்புன் கிடையாது. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு, ஏன் சிரிக்கணும்? எதுக்கு சரவணா சிரிக்கணும்? பெரியவங்க சொன்னாங்க தெரியுமா, வாய் விட்டு சிரித்தால் அப்படி சிரிக்கலைன்னு வைங்க. ஆமா, தர்மாஸ்பத்திரியில சுவர் நோட்டோட நிக்கணும். இப்ப சிரிக்கணும்ல. ஆமா, இப்ப பாருங்க எங்க இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்கணும் சொல்லிக்கொண்டு, காலம் எப்படியாப்பட்ட காலம்? 2026 உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு செங்கக்கல் அளவுல செல்லு கொண்டு வந்துட்டான். எங்கேயோ இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை இந்த உட்கார்ந்து சூத்தகர் சுதாகர் நாளைக்கு யூடியூப்ல பாத்துருவீங்க. பேஸ்புக் வீடியோ கால், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் வீடியோ கால் எது கொண்டு வந்தேன்? அன்னைக்கு இருந்த இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா இந்த வள்ளியூர் நாடக தாளையூர்ல நடந்திருக்காங்க. முருகன் கையில ஒரு செல் இருந்திருக்கும், வள்ளி கையில ஒரு செல் இருந்திருக்கும். 2 பேரும் வீடியோ கால் பண்ணி இவர் முகத்தை அவர் பார்க்க, அவர் முகத்தை இவர் பார்க்க உமா கொடுத்துட்டு தள்ளிட்டு போயிருப்பாரு. அப்புறம் நம்ம நிலைமை தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல தெரிய வேண்டியதான், எலி மாதிரி. அப்ப இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா? காரணம், உலகத்தில் அழியாதகளை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். இன்று மழியாது, என்று மழியாது, என்றென்றைக்கு மழியாது சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை, இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில் எந்திரிச்சு கால்வாய் தேடி போய் கிளம்பி எடுத்து கொள்வது அந்த காலம். இப்ப காலையில் எந்திரிச்சு காப்பியை குடிச்சு போட்டு கட்சி பேச்சு பேசுறாங்க. இந்த காலம் எல்லா கிராமத்திலையும் ஒட்டு தண்ணி கிடைக்காது. நம்ம அம்மா அப்பா ஆட்சி எங்க போவாங்க தெரியுமா? 10 கிலோமீட்டர் நடந்து போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தலையில 3 வானை, கையில 3 வானை, இடுப்புல 3 வானை, கையில வாளி. எப்படி போதுமா? கக்கத்துல 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 வாணி வச்சு எக்கத்துல வாணி தண்ணி ஊத்த போறதா அந்த காலம். இப்போ உள்ள என் தங்கச்சி நைட்டிய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்கேன். இந்த ரவுண்டா இருக்கும் பாருங்க, 5 ரூபா எடுத்துட்டு வர்றது. அந்த நோகாம அப்படி கேஆர் விஜயா சலசாலைக்கு நடந்து போறது மாதிரி தலையில் தண்ணி கூட வைக்க முடியாதுல்ல. எப்படி நட भजन भजते भजते भजन भजन मैगी भजन भजते भजते भजन भजन இப்போ மலையாள கொண்டு போய் பைபிளுக்கு போட்டு குடிமிச்சல் போடுறாங்க. இந்த காலம் மலையாள கொண்டு போய் பைபிளுக்கு போட்டு குடிமிச்சல் போடுறாங்க. இந்த காலம் அந்த பெத்த மல்லிகைப்பூ ஆசை கேட்ட முல்லைப்பூ, பெத்த மல்லிகைப்பூ ஆசை கேட்ட முல்லைப்பூ, நம்மளை கண்ணத்திலே முன்வச்சலம் போடுமா, மாறி மாறி முத்தந்தான் முன்வச்சலம் போடுமா.
தாய்மார்களுக்கு சொன்னேன். லேடிஸ்க்கு நல்லா கேளுங்க. தலையில தண்ணி குடம் 10 கிலோமீட்டர் போய் நம்ம அம்மா அப்பத்தா ஆச்சி நம்ம அப்பா அப்பத்தா எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்ன? ஒவ்வொரு கிராமத்திலயும் 5 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். ஆமா. தண்ணி குடம் உடைஞ்சிருச்சுல. ஆமா. இந்த தண்ணி குடத்தை வச்சதுனால இந்த தண்ணி குடம் உடைஞ்சு சுகப்பிரசவம். அத புடி இத புடி. இன்னைக்கு என்னைக்கு நீ டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ ஆமா. தேவ ஓட்ட தூக்கிட்டு போனோம்னா டாக்டர் அருவாளோட நிக்கிறாங்க. எதுக்கு மாப்ள? பெட்ல படுக்க போட்டு அந்த பலூனை சிசேரியனை வெட்டுற மாதிரி பொருட்டு அறுத்து. அன்னைக்கு செலவு எவ்வளவுங்க? ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மருத்துவ வச்சு ஒரு 65 70 வயசு 80 வயசு கிழவி தாங்க இருக்கு அப்பதான். ஆமா. அந்த கிழவிக்கு 15 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுத்து ஒரு விளக்கெண்ணெய் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டா போதும். ஆமா. 5 பிள்ளையும் உள்ள கையை விட்டு விருட்டு நிறுத்தணும். இன்னைக்கு என்னைக்கு நீங்க தண்ணி உழைக்கலையோ தண்ணி கூட தலையில வைக்கலையோ ஆஸ்பத்திரி போய் மருத்துவமனை போய் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு குழந்தைக்கு. என்ன ஆச்சு? யார் எந்திரிக்க? எந்த பெண் 5 மணிக்கு எந்திரிக்க? இன்னைக்கு பிரதோஷம், நாளைக்கு சிவன் ராத்திரி. ஈசாவுல கூட்டத்தை பார்க்கலாம் நீங்க. சிவன் ராத்திரி என்பது என்ன? எந்த ஒரு மனிதனும் குலதெய்வத்தை கும்பிடுவது அந்த சிவராத்திரி. 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த பிரதோஷத்தன்னைக்கு என்ன பெத்தா ஆத்தா பாருங்க வீட்டுல முத்தம் தொளிச்சு அப்படி கோலத்தை போட்டு அந்த சுப்பிரவாதத்தை கேட்டு நம்ம புருஷன் 8 மணிக்கு வேலைக்கு போவாருன்ட்டு அடுப்புல சோறாக்கி அந்த கருவாட்டு குழம்ப வச்சு அந்த சாம்பாரை வச்சு நம்ம புருஷன் போவாரு பச்சை தண்ணியோட தயாராக இருந்தது அந்த காலம்ங்க. ஆமா. இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க பெண்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல வர்றேன். 6 மணிக்கு நீசி முடிஞ்ச உடனே அண்ணன் சீரியல் பாக்குற, அதுக்கு அடுத்து பாண்டியன் ஸ்டோர், அதுக்கு அடுத்து பாரதி கண்ணம்மா. ஆமா. ராத்திரி 12 மணி வரைக்கும் சீரியலை பார்த்துட்டு ஒரு காலையில 10 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க அந்த குடும்ப புண்டிய தூக்கிடாதா? எங்கயா வீட்டுக்கு முன்னாடி கிடந்த 7 மாடு 4 சோடி மாடு 4 ரேஸ் வண்டி மாடு கிடச்சேன். வீட்டுக்கு முன்னாடி கிடந்த அம்பி குழவி ஆட்டு உரல எங்க தண்ணி அடிக்க காசு இல்லாம நம்ம வித்துட்டாண்டா. எங்க காச்சு? 1 கிலோ மீன் எடுத்து தாளையூர்ல என்ன பெத்த ஆத்தா அரைச்சி சாக்கெட் போடாம எப்படி அந்த மஞ்சள் தீரத்தை அரைச்சு குழம்பு வச்சா எப்படி? இத வந்து நீங்க கவிச்சியா இருக்க கூடாது. சட்டை போடாம அந்த குழவிய பிடிச்சு அந்த அரைச்சு வச்ச குழம்பு இந்த தாளையூரே மணத்துச்சியா? ஆமா. இன்னைக்கு வைக்கிற குழம்பு வீட்டுக்குள்ள மணக்குது இல்லையே. அம்மியா காணா, ஆட்டு உருளை காணுமே, ஆச்சி மிளகா பொடி, ஆச்சி சீரக பொடி, ஆச்சி சாம்பார் பொடி, ஆச்சி கறி மசாலா பட்டை. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு அமுதியில குழம்பு வச்சிருக்கா. மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்காயா? மூக்கு பொடியவா? தும்மிக்கிட்டேவா வர்றது? பொடி வச்ச இடம் தெரியல. என்ன காரணம் தெரியுமா? இவன் நோக்கம் பூரா சீரியல்ல இருக்கியா? இந்த சீரியலை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டே? மீன் குழம்புல விஷத்தை வச்சு மாமியால கொள்ளலாம், அம்மி குழவியை தூக்கி போட்டு மருமகளை கொள்ளலாம். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற 2 பிரச்சனை. ஒண்ணு வீட்டுக்கு மாமியா மருமக பிரச்சனை. 2வது என்ன பிரச்சனை தெரியுமா? சின்ன பெத்த பிள்ளைகள் இருந்து 100 வயசு கிழமை வரைக்கும் சுகர் வந்துருச்சு. அந்த காலத்துல எங்கயா அந்த சுகர்ங்கிற நோயே தெரியாதே. அப்ப பெண்கள் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு பெண்கள் பார்த்தா தலைமையில முடி இங்க தொங்குச்சு 16 அடி கூந்தல், சீயக்கா போட்டு தேய்ச்ச முடி இங்க தொங்குச்சு. இன்னைக்கு ஷாம்பு போட்ட முடி கக்கு ஸ்கூட்டர் வழக்கமா அது மாதிரி இருக்கு. அப்படி தெருவுல தேவோட்டில் நடந்து போனா இவ்வளவு நேரம் இருக்கு. இதுல சில்பல் வேற, அது ஒட்டு மசர் அந்த விழுந்துருது, நாய் தூக்கிட்டு போயிருது. எப்படி இருந்த உலகம்ங்க? ஷாம்பு கிளிக் பிளஸ் டேப்பா சன் சில்க். ஆமா. முகத்துக்கு ஃபேர் லவ்லி பியூட்டி பார்லர் ஒண்ணு திறந்தாயா சண்டாளைங்க? ஏன் திறந்த அன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வந்துட்டா போதும், சரி உடனே ஒரு குரூப்பா சேர்ந்து பியூட்டி பார்க்கு 15,000 ரூபாய் சேர்த்து பாகடி போவாண்டு தூக்கி வச்சு சேரல. ஆமா. பொம்பளை போனத்துக்கு நாடி கட்ட போட்டது மாதிரி போட்டு சின்ன பிள்ளை பிய பூரா முகத்துல பூசி நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ளை பருவு வந்து முன்னிட்டு ஓடியாங்க. யாரியா போட்ட ஃபேர் லவ்லி? பெண்களை மட்டும் சொல்லலங்க, ஆண்களை பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் நம்ம நாட்டுல இப்படி பார்த்தா 8 அடி உயரம் 10 அடி உயரம். ஆமா. ஒவ்வொரு பெருசுகளுக்கு இந்த தண்டி என்னது அப்படி சொல்லுங்க. மீச மட்டுமா பெருசு? சாப்பாடு ஒவ்வொரு மனுஷனுக்கு முட்டில மண்பாண்டத்துல சாப்பாடு, கேப்பக்கூழு கம்பங்கூழ குடிச்சிட்டு ஒவ்வொரு பெருசுக்கு 1 கொண்டாட்டி கிடையாது. சரி சண்டாளைங்க 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி நம்மளோட சீனியரா இருப்பாங்க. ஒவ்வொரு கொண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை. எப்படி வந்துச்சு? ஒற்றை பயிர் மாதிரி பிரிச்சு எடுத்திருக்காங்க. இதே சொல்லிதான் வேலை பிள்ளை பெத்தாலும் வேலை குறைஞ்சிச்சா? சுகர் தெரியலையா? ஒவ்வொரு பெருசுகளும் 1 படி மொச்சப்பயிரை போட்டி போட்டு தின்னுட்டு நாளையூர் மனத்துல குசு வாங்கி ஆள் இருக்க முடியாது. ஓடு பறக்கும். இன்னைக்கு இவனை குசுவை சொல்லு, நான் சிக்கிட்டு போயிருக்கேன். காரணம் என்ன?
வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்குழு தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சியா. சைனாக்காரன் திண்ட புழுவை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். சிக்கன் ரைஸ், பிரைட் ரைஸ், நூடுல்ஸ். யாருக்கு தெரியுதுலாம்? 35 நாள் அந்த எண்ணெயிலே போட்டு பொரிப்பான் சிக்கனை. அந்த எண்ணெய் பணத்தை அந்த கோழிக்கறியை அப்படி திம்பாங்க. ஸ்லோ பாய்சனுங்க, மெதுவாக கொல்லக்கூடிய விஷத்தை நம்ம இன்னைக்கு திண்டுகிட்டு இருக்கோம். எப்படி இருந்து ஒவ்வொரு பெருசுகளும் சாப்பிட்டு காலையில வெளிக்கி இருப்பாங்க மனுஷங்க. எப்படி லங்கோட இழுத்து விட்டுட்டு அப்பா ஊத்தாப்பம் ஜெயிச்சுக்கு போயிருவாங்க. ஆத்தாடி கதிச்சா இளவட்ட ஓடி தாண்ட முடியாது. அப்படி தாண்டினா கால் முடிஞ்சு போயிடும். அப்படி இருந்த உலகம்ங்க. எவ்வளவு பெரிய மகான்கள் இந்த மேடையில் நடித்தோம். ஒவ்வொரு நடிகர் இந்த மேடையில் வந்திருப்பாங்க. அன்னைக்கு சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அம்பலத்தடி ராமையா பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சங்கம்பட்டி கணேசனை பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அன்பாப்பா பொன்னமராவதி ஆறுமுகத்தை பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன தங்கவேலப்பா பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ரவிகாந்தனை பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அசோக் அண்ணனை பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. புதுக்கோட்டையில் பிறந்த அன்பு அண்ணன் முத்தப்பாவை பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு அடுத்தபடியாக அருமை அண்ணன் பேரை விட்டு மரியாதைக்குரிய இந்த வட்டாரமே உலகமெங்கு பேரும் போலும் எடுத்த இளையராஜா அண்ணனை பார்த்தீங்க, இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என் பேரை பப்பு நான் நடிச்சாலும் நாடக கலை யாரால் அழிக்க முடியாது. அப்ப அன்னைக்கு எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு காலையில எந்திரிச்சு நல்லது நடக்குது இன்னைக்கு. பாட்டல திருப்பி கொடுத்தா 10 ரூபா தர்றேன்ட்டாங்க. எவனுமே நம்மளால இப்ப பாட்டுல கீழே போடுறது இல்ல. பவுச்சுக்குள்ள வச்சிடறேன், மூட மூடையா சேர்த்து ரிட்டர்ன் பண்ணி 10 ரூபா அதை வாங்கி அதை மறுபடியும் சரக்குவாங்க. என்ன நடக்குது? அப்ப தயவு செய்து அன்பு ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களே, முன்னாடி உட்கார்ந்து சினிமா கண்ணோட நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு, என்ன பப்புன்கார வந்தா வளவலன்னு பேசினான்னு இருக்க கூடாது. நாடகம் மாதிரி இருக்கணும். ஆமா, 1 மணி வரைக்கும் பப்புனி டான்ஸ் 3 பேர் வர்றேன், 3 பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு வர்றேன். ஆமா, நீ பாத்தீங்களா வலைதளங்கள்ல? அங்கிட்டு ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்குறேன், இங்கிட்டு ஒருத்தர் பேட்டி காட்டுறேன். நாடகத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கேட்கிறேன். நிக்குமாய் அந்த நாடகம்? கபடி பாயிலே பாஞ்சு உருடுறாங்க. நாடகம் மாதிரி நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? என்ன கருத்திலும் பொன்னரமா விளங்கக்கூடிய தாளையூர் சி உசுலாவுடைய ஐயனார் ஸ்ரீ கூத்தாடி முத்து பெரிய நாயகி அம்மன் கோவில் மகா சிவராத்திரி உற்சவை முன்னிட்டு உண்மையிலேயே அன்பு ராஜ நடிகர் ஆட்டூர் ஆறுமுகனே நாங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிடலையே சொன்னாரு. ஆமா, இந்த மேடையில கூத்தாடி முத்து பெரிய நாயகி, இந்த கூத்தாடி தெய்வத்துக்கு இந்த கூத்தாடிகள் எல்லாம் வந்திருக்கிறது எங்க பெற்ற தாய் தாப்பை கொடுத்து வச்ச புண்ணியம். ஆமா, உண்மையிலேயே நன்றி. நமது உற்சவத்தை முன்னிட்டு நமது புத்துநாட்டு சேகரம் புத்துராணி கிராமம் பூனா இடும்பையா அம்பலம் முத்துலட்சுமி குடும்பத்தார்களால் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகம் அனைவரும் காண வருக. ஸ்ரீ விசுவாச வருடம் மாசி மாதம் சுக்லபட்சமும் சாரி ப்ரோ நல்லா பாருங்க, சுக்லபட்சம் 12ஆம் நாள் மாசி 2ஆம் நாள் 14/2/2026 சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் பிராண நாடகம் உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் சங்கரா சுவாமிகள் எழுதிய அத்துணை நாடகங்களில் நடிக்கக்கூடிய நமது அன்பு அண்ணன் தன்னை மேடையெங்கும் புராண புயலாக திகழ்ந்து வரும் தமிழகம் என்கிற ரசிகர் மனதில் நீங்களாக இடம்பெறக்கூடிய நமது ஆத்தூரை சேர்ந்த அன்பு அண்ணன் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இவர்களுடைய வேடம் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசை குயில்
வள்ளி என்றால் மேடையில் இப்படித்தான் தோன்றி நடிக்க வேண்டும், புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இசைக்குயில் நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினருமாகிய நமது மதுரை மதுச்சியம் வென்றெடுத்த அன்பு சகோதரி GM கலையரசி அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றும் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் என்ன, ஒவ்வொரு மனிதனும் நம்ம வந்த வழியை மறக்க கூடாது. மறக்காம இருந்ததுனாலதான் நாங்க வந்த உடனே கணேஷ் மைக் செட்ல யார் பாட்டு பாடிச்சு தெரியுமா? எனது அன்பு தம்பி போதை மங்கலம் மாநகர் ரெண்டெடுத்த முத்துச்சிற்பி பாடல் போட்டாங்க. இன்னும் வந்த பாதையை மறக்கல. இந்தனுடைய சங்கரனுடைய புண்ணியத்தினால இன்னைக்கு மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனா சில நாயகம் வந்த பாதையை மறந்துடுது, ரோட்ல தான் தெரிவாங்க. அதை பாத்துங்க, வந்த பாதையை மறக்காதனால் இன்னைக்கு என்பது அன்பு தம்பி முத்துச்சிற்பி அவர்கள் இன்றைக்கு அவர் இருக்க வேண்டிய அவரு வணங்கன தெய்வம் அவரை இன்றைக்கு முன்னேற்றி கொண்டிருக்கிறது. நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், நாடகான போர் முரசு, இசை சொருபமணி, இந்த நாடக உலகிலே டாக்டர் பட்டம் பெற்ற பிரம்ம மூர்த்தத்தில் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்திய ஆவேன் என்று ஒத்த உங்கள் ஐவான நட்சத்திரம் முனைவர் நமது மதுரை அருகாமையில் உள்ள வல்லாபட்டி மாநகர் ரெண்டெடுத்த அன்பு சகோதரர் K. சந்தனகுமார் அவர்கள் இவர்களில் ஆர்வலராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேடக்கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி, ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, தன் இனிய காலத்தாலும் தன்னுடைய வாசிப்பாலும் தமிழம் வந்து ஓடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த வள்ளிரமண நாடகத்தில் கொடி கட்டி பிறந்த நாடக உலகின் கலை தாயின் மூத்த மகன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மறைந்த அன்பு அண்ணன் நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள சுள்ளங்குடி மாநகர் இரண்டெடுத்த மானூர் VA விஜயராம அவர்களின் அன்பு கூட பிறந்த தம்பி மகனுமாகிய நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள சுள்ளங்குடி மாநகர் இரண்டெடுத்த A ஜெய ரமேஷ் அவர்கள் இவர்களுடைய அன்போடையும் அன்பின்பார். ஹலோ 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 அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உழைக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உழைக்கவல்ல, அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை. மாடு கண்டு மேய்ச்சி மாடாக உழைச்சவர், மக்க வட்டி வரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர், மாடு கண்டு மேய்ச்சி மாடாக உழைச்சவர், மக்க வட்டி வரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர்,
புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகையில் அப்பாவம் போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடாதே சின்ன பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உழைக்கவல்லே அவர் பட்டகரனால் இன்று வரை நிம்மதியிலே அப்பா பட்டகரனால் இன்று வரை நிம்மதியிலே. நன்றி நன்றி நன்றி. இப்படி நீங்க எவ்வளவு பணம் காசு கொடுத்தாலும் செல்லாது. இந்த கைதட்டி ஆரவாரம் பண்ணீங்களா தான் நீங்க எங்களை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, இந்த கைதட்டல எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தது மாதிரி. காரணம் தெரியுமா? இன்னைக்கு வந்திருக்கிற இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருமே 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மேடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தது. குறிப்பிட்ட நடிகரை தேர்ந்தெடுத்து வந்திருக்கு. அருமையான பாடல் கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை பயிற்சி வருகின்ற இன்றைக்குள்ள இளவயது மிருதங்க வித்துவான்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினருமாகிய திருப்புவனம் வருகாவில் உள்ள ஏனாதி கண்டெடுத்த அன்பு சகோதரர் எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் இவர்களின் மிருதங்கள் தோப்பில் நான் தவையலா.
பாஞ்ச மாதிரி இருக்கு. மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மகள் நமது மதுரை அருகாமையில் உள்ள வீராட்சிபுரத்தைச் சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் இவருடைய பலவாத்தியத்தை செய்ய கலந்து கொண்டிருக்கிறார். பெருமக்களே, அடுத்தபடியாக இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள காஞ்சிரகுளத்தைச் சேர்ந்த அன்பண்ணன் எஸ்.பி. ராமர் அவர்கள் இவருடைய சிச்சா மனிதனுக்கு நன்றி 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 யாருக்கு நன்றி எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா இல்லையா? ஐயா ஐயா உங்க பேர் தான் ஊர் உலகத்துக்குமே தெரியுமே. சரி உங்க பேரு தெரியும்ல. என்ன அப்படி சொல்றாரு? முக்கியமான ஆளை சொல்லுங்க. அதுதானே எதிர்பார்க்கிறேன். ஏழாவது நான் முத்தம் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன? ஆமா அது சித்தி முறை வேணும். சரி பெரிய மனுஷன் தன்மை எந்த காலத்துலயும் நன்றி. உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல. வரிசையா வரிசையா பங்கு போடுறீங்க. பகுத்துண்டூர் பள்ளியோர் ஓம்புவர் நூலோ தொகுத்தொற்று எல்லாம் தலைந்தார் வள்ளுவர். நன்றி. சாப்பிடுங்க. சிவன் சொத்து ஆளுக்கு 2. நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி அதன் பாரு மாடிய வடிக்கிறான் பாரு யூடியூப்காரு நம்மளுக்கு கொடுக்கல. நாட்டிய பியூட்டி நடன மங்கை நீங்கள் அவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொலா புட்டு. ஆஹா கொலா புட்டா. கொலா புட்டை விட என்ன பார்த்தா அந்த குடியில ஹோட்டல்ல நண்டு குழம்பு சாப்பிட்டோம்டா. அருமையாலே அப்பா அள்ளிட்டானடா. ஒரு குடி சோத்த அள்ளிட்டானடா. நாட்டிய பியூட்டி நடன மங்கை உங்கள் ஐமான நட்சத்திரம் நமது மதுரையை சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கே தரணிஸ்ரீ அவர்கள் இவர் நம்முடைய டான்ஸ் காமி கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொள்ளுநரி கூட்டமோடு வாடி வாடி சிரிக்கிறார்.
சின்னமான் சிக்குமடி ஓ பம்பை உடுக்கை கொட்டி பதினெட்டோ மேலே கட்டி தங்கரத போல ஆடத்தாரை கேள்வி என் காலத்தை சேர்த்து போடி அந்த பிள்ளைக்கா அண்ணன் எவ்வளவு சுவாரஸ்யமா நான் விட்டுட்டு சிவன் கூட போயிருவேன் அவன் தான் பாத்துக்கிறேன் என்னை தாளாட்ட வருவாளோ தருவாளோ அங்க தேராட்ட வருவாளோ என்னை ஏமாற்ற வருவாளோ கத்தலுக்கு மானமே கத்தை வருவாளோ முத்துயிரம் முத்தம் ஒன்று தருவாளோ கொஞ்சம் பொறுத்தோடு சொல்லி கேட்கிறது என்னை தாளாட்ட வருவாளோ தருவாளோ அங்க தேராட்ட வருவாளோ என்னை ஏமாற்ற வருவாளோ எவ்வளவு உழைச்சாலும் ஆம்பளைக்கு பாட்டு போடலடா சண்டாளைக்கா பெண்களுக்கு தாங்க பாட்டு போட்டிருக்கேன் காரணம் என்ன தெரியுமா என்னங்கய்யா? முந்தி தவம் இருந்து 300 நாள் செமந்து ஆமா. தொந்தி சரிய பூமியை பார்க்க வைக்கிறது யாரு பெத்த தாய் தாயா ஒரு மகை இதைத்தான் சாப்பிடுவாண்டு யாருக்கு தெரியும் வீட்டுல தெரியுமா பெத்த தாய்க்கு தெரியும் அதுக்கு அடுத்து யாருக்கு தெரியும் கட்டிய மனைவிக்கு தான் தெரியும் ஆமா அதான் தாய் இறந்துட்டா அறுசுவை உணவு போயிடும் மனைவி இறந்துட்டா சகலமும் போயிடும் அதனாலதான் இந்த நாடகத்துல 7 பேர் ஆம்பளை 2 பெண்கள் பெண்ணில்லாத நிகழ்ச்சி அந்த சகையே நடக்காதுங்க 5000 பேர் ஆம்பளை நாடகம் பார்த்தாலும் சகை நடக்குமா ஒரு புதுசா 50 மாடி கட்டி இல்ல கட்டுனா யார குத்து வழக்கு ஏத்த சொல்றான் நம்ம மனைவி எங்களத்தையும் ஆமா, ஆமா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரவன கொடுத்த வரம். அவன் குடிகார புருஷனா இருந்தாலும் ஆதரிக்கிறது பெண்கள் அவன் எங்க வெட்டியா சுத்திக்கிட்டே தெரியுமா வேலை இல்லாம அவனுக்கு சாப்பாடு போடுறது பெண்கள் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் பெண்களை மறக்கவே கூடாது என் பொண்டாட்டிலாம் ஒரு மாதத்துக்கு நாடகத்துக்கு மதுரையில தங்கிட்டா என் பொண்டாட்டி நான் இல்லாம சாப்பிட மாட்டான் அதான் சித்தியோட வளர்ப்பு அப்படியா என்ன காரணம் தெரியுமா இந்த தர்ம புண்ணியவதிய போய் உனக்கு கட்டி வச்சிருக்கேன் பாரு என்ன சொல்ல புரியுது எங்க சித்தியோட வளர்ப்பு எப்படி ஏன் சாப்பிட மாட்டாரா ஏன் உங்க மேல ஒரு பாசம் பாசம் கிடையாது அப்புறம் நான் போய் வீட்டுல உழ வச்சாத்தான் சாப்பாடு அவனுக்கு டிவியில சீரியல் பாக்குறதோட சரி பொண்டாட்டினா மிரட்டி வச்சிருக்கா அதட்டிதான் வச்சேன் எதிர்த்து மூலையில வச்சு குத்துறாளே என்ன செய்யறது காரணம் அமைவதம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரங்க நம்ம சம்பாதிக்கிறோம் ஆமா டாஸ்மார்க்ல போய் குடுக்கிறோம் எல்லா பேர்த்தையும் நான் சொல்ல வரல குடிக்கிறவங்களை பற்றி இன்னைக்கு உள்ள டாஸ்மார்க்ல குடிச்சீங்கடா முதலில் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்காது ஆமா இன்னைக்கு முதல்ல பாதிக்கிறது இன்னைக்கு டாஸ்மார்க் நம்மளுடைய குழந்தை இன்னைக்கு விந்தத்தான் பாதிக்குது உங்களை கெஞ்சி கேட்கிறவங்க காலில் கும்பிட்டு விடுது சொல்றேன் இன்க்ளூடிங் இந்த நாடகத்துறையில் நான் யோக்கியம் கிடையாதுங்க இன்னைக்கு உள்ள சரக்கு பூரா முதல்ல விந்தத்தான் பாதிக்குது 100க்கு 80% இன்னைக்கு இளைஞர்கள் குழந்தை இல்லாததுக்கு காரணமே இந்த குடி இந்த டாஸ்மார்க் தான் கெமிக்கலுங்க பேட்டரி கட்ட அன்னைக்கு சாராயத்தை வடிச்சு குடிச்சாங்க பெருசவங்க குடிச்சிட்டு 16 பிள்ளை பெத்தாங்க முதல்ல விந்த பாதிக்கும் அடுத்து கணையான் அடுத்து கல்லீரல் அடுத்து கிட்னி அடுத்து சட்னி ஆக்கி சங்குதான் வேண்டாங்க நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்காது நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது சுத்தமா எதுவுமே எந்த எல்லா பேரும் கெட்டு போயிடும் ஆமா அதனாலதான் சொல்றேன் குடும்பத்துல மனைவி சொல்லே மந்திரம்டாங்க மனைவி சொல்ல கேளுங்க நிறைய நான் பேசணும் வந்தேன் நான் வந்ததே 11 ஆளுக்கு அதனால சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன் அருமையான வாத்தியங்கள் அதனால மனைவிகளை நல்ல முறையா பாத்துக்கங்க பெத்த தாய் தாப்பட பாத்துக்கங்க சொல்லிக்கொண்டு பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட் ஒண்டர்ஃபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நிகரலை என்று வெட்டி மனசு வெட்டி வருகின்ற ஒளி அமைப்பு மரியாதைக்குரிய நமது கணேஷ் ஆடியோஸ் இருப்பிடம்
பா நல்லா இருக்குதா? ஹலோ ஹலோ இங்கே டான்ஸராக நடித்து கொண்டிருக்கும் சரவணகுமார் தரணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. என்னோட யூடியூப் கையை வேற வச்சுக்கிறேன். ஹலோ எனக்கெல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தை பிரார்த்தனைகள் நடத்தும் அன்பு குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குதா? நல்லா அருமையா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷத்துல ரொம்ப ஆமா, சந்தோஷம். ஆமா, ஆமா. மாமா வணக்கம் மாமா. பெரியப்பா அப்புறம் அம்மனு பேபி நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா ஆமத்தா எந்நேரம் உன் நினைப்புத்தேன். இதுல முக்கியமான நாள் இன்னைக்கு. என்ன நாள்? This is Valentine's Day. லவர் காதலர் தினம். லவ்வர்ஸ் டேல ஒத்துக்கிற இல்லைங்களே. நான் என்ன ஓஏபி வாங்குறது மாதிரி ராமரிஸ் தப்பாவா? சரி பேபி வீடியோ எடுத்து அதனால அடக்கி வாசிக்கணும். அப்பதாங்க ஒரு ஆதாரம் வேணும்ல. இருந்தாலும் ஓ பொண்டாட்டி நான் செருப்படி பூச வாங்க முடியாது. இப்படி சொல்லு ஊர்ல கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க எல்லாருக்குமே வணக்கம். ஏன்னா நீங்க எல்லாமே நல்லா தானே நாங்க எல்லாம் இருக்க முடியும். ஆமா. வாய்ப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் மற்றும் இந்நாடகத்தை பிரார்த்தனைகள் நடத்தும் அன்பு குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அப்புறம் மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காரு. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன திருதிருன்னு முடிக்கிற? சாப்பிட்டேன்னு சொல்லுங்க கருவா பையில. சாப்பிட்டாச்சுல? அப்புறம் லவர்ஸ் டேல எப்படி போச்சு? நாசமா போச்சு. நாசமா போச்சா? ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன நீங்க கம்பெனி விட மாட்டீங்க? கொண்டு போய் நானே லவ்வர். ஓ கொன்றுயா? அப்படிலாம் கிடையாது. லவருக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? லவ் பண்ணலையா? அப்புறம் என்ன பண்ணுங்க பரவாயில்ல. சரி சரி இருக்கட்டும். இருந்தாலும் அந்த வேலைக்கு போகணும் எதா இருந்தாலும். அதுக்காக என் தங்கச்சிட்ட பால் கேக்குறீங்களா? என்னன்னு ஹீட் பாக்ஸ்ல வச்சிருக்கல அத எடுத்து உள்ள வாயில ஊத்திடுவான். கொஞ்சமாவது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு மீறியும் நீங்க பேசுறீங்கன்னா உங்களால நான் எதுக்கு பயக்கிறேன்? பயப்படணும். நான் மிருதகாரு பெட்டிக்காரு தாளக்காரு மாதிரி கல்யாணம் பண்ணவனா பயக்கிறேன். அதாவது ஆமா இதெல்லாம் இந்த பப்புன்னு இருக்காரு வேற பொண்டாட்டிட்டு அடி வாங்குறாளே அவர்கிட்ட போய் சொல்லு. ஏங்க அப்படி சொல்றீங்க? சப்படே ஒதுக்கிப்பே. அதுக்குள்ள நான் பயப்படல. அவர் Facebookல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் அவர் போட்டு விடுவார்ல. நீ எதுனாலும் பண்ணு. இந்த பிள்ளைய பொண்டாட்டின்னு கூட போட்டு விடு. நான் கவலையே விட மாட்டேன். ஆமா நல்லா. ஆமா பட் இங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அண்மை அண்ணன் சூத்தகரன் சுபாகர் ஒரு உணர்வு யாரும் இல்லை. அவருக்கு அந்த ஆட்டனை சொல்லிச்சு எடுக்கிறேன்னா ஆமா. கடிக்க விடு காதல் கொண்டே நடு. இடுப்புக்கு அழகானது ஒரு ஒளிரும் கண்ணானது
பட்டிக்கு ராணி எங்காவது கூட்டிட்டு போனி நான் 18 பட்டிக்கு ராஜா நீ எங்காவது கூட்டிட்டு போனி ஆமா கம்முனதா வய கொஞ்சம் பொத்து கம்முனதா வய கொஞ்சம் பொத்து வச்சுக்க எடுப்புல ஆடு போட்டா அதான் ஆட்ட சொல்லி செல்லுறேன் டான்ஸ் கம்முனதா மகுத்து கொத்து நீ கம்முனதா வய கொஞ்சம் பொத்து சரி சைட்ல எல்லாம் ஆள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியல நீங்க முன்னாடி வந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏமா அந்த காலத்துல மண் வீடுக்கு மண்ணை போட்டு மிதிக்கிற மாதிரி நீ மாதிரிலாம் மிதிக்க விடுதானே மிதிக்கணும் தானே இருக்கு அது சொல்லிச்சு எடுத்து போனேன்னு அது என்கிட்ட ஒரு வைக்கிற போது நீங்க இங்கதான் ஆடணும் ஆமா ஆடுறதா ஆடுங்க உள்ள போயிடலாமா கம்முனதா வாய கொஞ்சம் பொத்து ஆடி போடலாம் பஞ்சு முட்டாய் சேல கட்டி அடியே பட்டு வந்து ஓட்டி அடிக்கம்மா கரமோல திவேகன்னதா என்ன கண்டிக்கமா ஓடி அடி என்னதா நான் போரே முன்னால நீ வாடி பின்னால ஆக்கிர போட்டதுக்கு டாவி திருப்பி போட்டு வாங்கு சின்ன டாங்கி போட்டு வாங்கு வந்தாலும் வாடி மதுரை சுண்ண முறாடி அடியே போனாலும் போய் புதுக்கொள்ள போய் பெற்றவங்க செஞ்ச பொண்ணு என்றா இந்த பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா குத்தவரு நல்ல உசந்தவரு எங்களை பெற்றவரு ரொம்ப பெரியவரு இவ்வளவு நேரம் நல்லாத்தே ஆடிச்சு பின்னால திரும்ப என்னடா டைல்ஸ் போயிடுச்சு பலபலன்னு அப்படி இருக்கேன் உடம்பு அப்படி இருக்குல்ல மட்டும் அவ்வளவுதானே இருக்க முடியும் ஏன் நான் கேக்குறேன் குண்டா இருந்தா குண்டா இருக்குன்றீங்க ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்குன்றீங்க எப்படிதான் வரணும் அதான் உன்னுடைய டேஸ்ட் அவருக்கு தெரியலத்தா அண்ணே மாடு வந்து பூஞ்சிட்டு மாடுனே
தானே இருக்கேன். எடுத்து சொப்புனே அப்பதானே அவனுக்கு தெரியும். மாடை வந்து களத்துல இறக்கினப்பட்டாங்க. அப்புறம் எல்லாமே பெருசா ஏ கும்முனுக்கா கும்முனுக்கா இன்னையில இருந்து நாடக அமைப்பாளர் அண்ணன் பேரு எலி இல்ல, உன் பேருக்கே எலி குண்டி. இப்பதான் கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், அடுத்த வருஷம் 2 மூட அடுத்த வருஷம் தாய்ப்பால் போட்டுறீங்கல்ல, எப்படியே தான் இருக்கணுமா? இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆள் போட்டுக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கீங்கள, அவரை போயிட்டு நல்லா தனியா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காரு, நம்மளால கூட்டுருமா? அவர் சங்கு சாணாமுனாவை கூப்பிட்டு அவருக்குள்ள என்ன சரக்கு இருக்குன்னு பாக்கணும்ல. சரக்கா அதெல்லாம் இப்ப நான் சொல்றது திறமையை சொல்றேன். அதெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சுதா. சரி, அப்புறம் எந்த சரக்கு? தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுண்டரி கட்டு என்னங்க எட்டாம் நம்பர் அது சிங்கம் மியா பியா. ஆஹா ஆஹா, ஏன் என்ன சிங்கம் மியா பியா? இடிச்சு இதுல தண்ணி கூட உடைஞ்சு வச்சடா. ஆஹா, கட்டி புட்டு நோக்கா ப்ளீஸ். வயிற்ற புடுங்க காணும். ரோட்ல ஒரு கண்ணி பையன், ஒரு வயசு பையன் சரவணா, நடமாட முடியலையா? உள்ள விட்டு அடைச்சா கத்திக்க முட்டை எடுத்துருந்தேன். வரும்போதே சகனம் சரியில்லையா? வீட்டை விட்டு பேக தூக்கிட்டு வர்றேன். கருத்த நாய்க்கு வெள்ளை பொண்ணு முளைச்சிருந்துச்சு. என்னடா கருத்த நாய்க்கு வெள்ளை பொண்ணு முளைச்சிருக்கு, காட்டுக்கு போறேன். காணக்காய் கோணக்காயா இருக்கு. என்னடா காணக்காய் கோணக்காயா இருக்கு, வீட்டுக்கு போறேன். ராமரு மம்பட்டி இரும்பா கிடக்கு. இரும்பா தானே இருக்கு. என்னடா மம்பட்டி இரும்பா கிடக்குட்டு மணல்ல ஒண்ணுக்கு இருந்தா நொறையா தள்ளு. சாப்பாட்டுல அல்லுனா வாயு பொழக்குது. ஓலையில ஒண்ணு கடிச்சா சட சடந்து சத்தம் கேக்கு. சாம்பல்ல ஒண்ணுக்கு இருந்தா புகையா கிளம்புது. இப்படி எல்லாம் நடக்குதுட்டு சரி காளையார் கோயில ஒரு ஜோசியத்தை குறிவா கிளம்பு வந்தேன். பெண்குறி வரும்போதே நரி குடுக்க ஓடிடுச்சு. ஜோசியத்தை போய் கேட்டேன், நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதான்னு. அதுக்கு அந்த ஜோசியர் சொல்றாரு, ரமேஷ் முதல்ல உன்னைய கடிக்காம போனதுதான்டா நல்லது. அவர் சொன்னதே சரி. யார்ட்டையும் வாய கொடுக்க முடியல, வாழைப்பழத்தை தள்ளிடுறாங்க. ஆண்டவா, இறைவா, 1000 வந்தாலும் சரி, 500 போனாலும் சரி, இந்த தாளையூர் மேடையில் அவங்க தாத்தா விட்டு அருணா குடிக்க பழத்தை காத்தாலும் சரி, சுத்தி பாடுறா சூனா பானா. ரஜினிகாந்த் இவன் பெரிய குசுப்பு,
இவர் பெரிய ஏஆர் ரஹ்மான் குடுத்து மிக்ஸி எடுத்து போறாரு. ஆமா, பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல். 2026 மாடல்யா. ஆமா, புது வண்டி கனடி கோண்டா. கொனட்டி கோண்டா இல்ல, கொனட்டி முண்டை. மேல மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. வேற நடுவுல உத்தரப்பிரதேசம் தான் ஒரு மாதிரியா. மாப்பிள அதை வேண்டாம், அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வாடகை கொடுங்களேன். மாப்பிள்ள கல்லு போட்டு பிளாட் போட்டாங்க. பரவாயில்ல, கையால இடம் முடியல. கையால இடம் தான், தண்ணி உப்பு தண்ணி. நாலுல பிழுத்து போட்டு அடிக்கிறேன். ஆனா சீம கருவெல்லாம் கிடக்குடா. ஏசிபி வச்சு நோண்டுவாப்டா. இடம் 5 லட்சம் ரூபாய் செண்டு. சொத்து அடிஞ்சாலும் பரவாயில்ல, காசு பத்தலைன்னா பெட்டியை பிரதேசத்தை விற்போம். 3 பேங்க் கோசம் வச்சிருக்கேன். ஏன் மாப்பிள்ள சூப்பரியா, டூம் லைட்லாம் எல்டி லைட் கத்த முடியல. மக்கா மக்கா செம்ம வண்டி. புது ஸ்விஃப்ட் கார் மாதிரி பாரியா. டீசல் டேங்க்லாம் சூப்பரா இருக்குடா. நான் வேணா பெட்ரோல் போடவா? பம்பர் லேசா அடி வாங்கிருக்கு. எவனோ அசோக் லைலாண்ட விட்டுருப்பாங்க இவருக்கு. டிக்கி பாப்போம், பரவாயில்ல. எவ்வளவு சாமான் உள்ள தள்ளலாம். பிரேம்குமார் வெட்டியே உள்ள வைக்கலாம். யாரு என்னன்னு முதல்ல விசாரிச்சு விசாரிச்சு. ஹலோ மேடம். ஹலோ தேவா எங்கயா இடும்பை அம்பலாங்கய்யா. ஏயா பிரார்த்தனை நாடகம் போட்டு ஊம்ப முண்டையை போட்டு வச்சிருக்க. அவன் சந்தாவங்க அம்மா தம்மா விட்டுலட்சுமி அம்மா. நான் என்ன துரோகம் பண்ணுவேன்? அட்வான்ஸ் விடுக்கையில ஊம்ப முண்டையவா போட்டு வச்சேன். ஏண்டா கோணம் பண்ண நம்மளே மயக்கிருக்காரு. பாத்து நல்லா மாத்து. புது வண்டி பாத்து மாட்டுறா. லைட் உடஞ்சிடாம. ஆமா, சீட் கட்டாம. பிரேக் நல்லா இருக்கா? ஷூ நல்லா இருக்கா? ரமேஷ், நம்ம 2026 எப்படி ஆடும் போது அருமையான பிள்ளையா இருக்குங்க. பிள்ளை அருமையான பிள்ளை. வாயில எழுதிட்டாங்கடா. நானும் கிடையாது. இது நம்மளுக்கு வசதி தான். தூக்கி போட்டு அமுக்குனா கூட அம்பலாத்து சொல்ல தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல முக்கி பெப்படி. புது மண்டபத்துல வாங்குற முடிய பாரு. களி எவ்வளவு அழகா இருக்காது. வேலை கருவா இருந்தா போட்டு அள்ளிடுறாங்க. காலையில பேண்ட இறங்கி எந்திரிக்காது. கொஞ்சம் ஏமாந்துருது. இதுல தான் ஒரு வயலை விட்டேன். ஆனா இதுலயும் சுதாரிச்சுட்டான் பெட்டிக்காரன். 45 லட்சத்துக்கு வீடு வாங்கிட்டான். ஒரு கூட வெத்தலை எத்திக்கிறான்டா. நான் ஊம்பே, நீ ஊம்பையா? எங்களுக்கு யாரு வந்தாலும் சரி. அப்ப எலிய கூப்பிட்டுக்க. லூச்சு கண்டாலி மாலை ஒரு மாதிரி வளர்க்கலையே. ஒரு பெண்களை வயிறு தப்பா நினைச்சுக்கிறாங்க. என் தொழில் அப்படி தொழிலா போச்சு. நடிக்கிறானா கல்வி? இதுக்கு மட்டும் ஆடுறா பாரு. நோனி அத்துப்பட வேண்டிய ரமேஷ் ஒருவேளை இந்திக்கார பிள்ளை இருந்தாலும் இருக்கலாம். हिंदी எனக்கு थोड़ा थोड़ा मालूम है। ஏமா क्या बोलता है? नहीं फुलता है। नहीं फुलता है அதானே. அட ஐடி இவளை சித்தால் வேலைக்கு தாண்டா விடணும். ஒருவேளை தெலுங்கா இருக்குமா? இருக்கலாம். ஏமுண்டி நீ இப்படி ஆந்திரா வஸ்தாவா? వస్తారు. லட்டு வாங்கி கொடுத்து குத்த வச்சு குத்தண்டி. ஒருவேளை மலையாளமா இருக்கும். என்ன சேச்சி இவனை சேட்டனை நோக்கணும். இதுக்கு பிடிச்ச ஒரு உமா தரவா? ஏண்டி எந்த மொழியின் உலகத்துல சிறந்த மொழி என்னது மொழி தெரியுமா ரமேஷ்? ஆமா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி அதனாலதான் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு இந்த வழி நடத்த போறோம். தமிழ்லே கேட்டுருவோம். டீசெண்டா மேடம் ரெடி சொல்லுங்க. என்னடி சொல்லுங்க. இப்ப தெரியல இந்த அடிய பொண்டாட்டி கைய நீட்டுற உனக்கு பேசுவேன். என்ன இப்படி கொடுக்காண்ட
தக்காளி தின்றது மாதிரி தின்னுவேன். உனக்கு குடுக்குற குடுப்பு மைக் செட் கார அப்படியே துடு திருப்பி உங்க அப்பா மகள தண்ணி கூட தெரிஞ்சு போயிடுவேன். நானும் சரி போனா போதே ஒண்ணும் தெரியாத விட ஊம மாதிரி பேசி பாப்பா மாதா போடிங்கற வாடிங்க நாங்க உங்க வீட்ல வச்ச ஆளா நீ ஆச்சி மனவரமா பேசி நடிக்கிறியாக்கு. இன்னைக்கு நீ சிவாஜி கணேசன் பேர நீ நடிக்கிறியா? சிவாஜி கணேசன் நாடகத்துல இருந்தா போனாரு. போனல இங்க பாரு சானாமுனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சுருக்குற வேலை விரிக்கிற வேலை எங்க வச்சுக்கிறாத. நீங்க இந்த உருட்ட வேலை மிரட்டற வேலை ஏன் நீங்க வச்சுக்காதீங்க. நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய கொடுக்கா? கொடுக்குதேன். தேலுக்கு எதுல வசம்? என்ன? தேலுக்கு எதுல வசம்? கொடுக்குற வசம். சமூரா சாப்பிட்டு இடுப்புல வசம். கொட்டுனா எந்திரிக்க மாட்டேன். அடேங்கப்பா ஒரு கொட்டு. நோவ தள்ளிடு. ஏன் நிப்பாட்டியே நிப்பாட்டுவே. அதட்டி பேசி அம்பலகாரி பட்ட வாங்க நினைக்காத. மிரட்டி பேசி நாட்டாம பட்ட வாங்க நீ நினைக்காத. என்னைக்குமே நாட்டாம நான் இன்னைக்கு அம்பலா இருந்தேன். சபை எரித்து பேசு. சமயம் மறந்து பேசு. பேசாதிருந்து பழகிட்டேன். யாருக்கிட்ட என்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். மேடை நாகரிக பெண்களுக்கு தெரியணும். தெரியுமே. வந்து இடிச்சல்ல ஆம்பளை எப்படி நீ வரவேற்கணும்? எப்படி வரவேற்கணும்? தமிழ்நாட்டு எதுக்கு தமிழ் மொழி சிறந்த மொழின்னு என்ன வந்தா சண்டைக்காரன் வந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா வாங்கங்க ஆமா எங்கிருந்து வந்தீங்க ஆமாங்க. முதல்ல தமிழ் வணக்கம் கொடுக்கணும். சரி. பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க. சரி. அதாம சுந்தர தமிழகத்துடைய பெண்ணுடைய வாக்கு. வந்தாலே வரவேற்பு வந்தமிழ் நாடுன்னு சொல்லி இருக்காங்க. எனக்கு யாரை எப்படி கூப்பிடணும் யாரை வரவேற்கணும் எனக்கு தெரியும். நீ சொல்லி கொடுத்த நான் உனக்கு கத்து கூட எனக்கு அவசியம் கிடையாது. நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச சிறுகீர நீனு நான் சொல்லி கொடுக்கணும் நீ செய்யணும். நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச சிறுகீர சிறுகீரதா யார் என்ன சொன்னது? சிறுகீரதா சிறுகீரை எதுல போட்டு கடைவாங்க? எதுல போட்டு கடைவாங்க? என்ன மாதிரி வட்டையில போட்டு கடைவாங்க? சட்டியில போட்டு மத்த வச்சு கடைவாங்க. சட்டி யாரு தெரியுமா? சட்டி ஓ இது மத்த என்னோடது. நான் கடைஞ்சேன்னு வை உன் சட்டியில பொத்த விழுந்துரும். இந்த சட்டி இருந்தா நீ கடைய முடியும். முதல்ல அதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன சட்டியில பெரிய ஈ கட்டி வச்சிருக்க? என்ன பெரிய மத்து? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். இங்க ஒரு ஆண்களுக்கு எப்போ மரியாதை கொடுக்க கத்துக்க. இங்க பாருங்க எனக்கு யாருக்கு மரியாதை எப்படி தரணும்னு எனக்கு தெரியும். யாருக்கு இன்னைக்கு வந்தவன் நான் தானே. எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும்ன்றேன்? கொடுக்கணுடி. எதுக்கு நான் கொடுக்கணும்? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? போய்யா போடி பாப்பா போடி போட வெட்டி போட வெட்டி உங்க தாத்தா மகளே போடி நாரே அமைப்பாளர் எது மகளே போட எங்க அப்பன் சொல்லுங்க பேசும்ல கிழிச்சு போடுவீங்க கிழிச்சு வச்சு செஞ்சு விட்டு போயிருவேன். கிழிச்சு செஞ்சு விட்டு நானும் செஞ்சுட்டு போயிருவேன். கிழிக்கிறதுக்கு பிறந்தவன் ஆம்பளை. யாரு கிழிச்சீங்க? ஆமா ஏன் கிழிக்கல? என்னத்த கிழிச்சு? தாளையூர்ல மழை பெய்யுது. ஏர் மாட்டை பூட்டுறோம். நிலத்தை கிழிக்கணும் உழுது. அப்பதான் விளைய வைக்க முடியும். மைக்கில பேசலாம் எதுல கேட்கும்? குழாயில கேட்கும். குழாயில பேசலாம் மைக்கில கேட்குமா? சுவிட்ச போட்டா எது எரியும்? லைட் எரியும். லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? தெரியாது. குழாய திருனா என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணிய திருனா குழாய் வருமா? வராது. பீடி குடிச்சா என்ன வரும்? புகை வரும். புகைய குடிச்சா பீடி வருமா? வராது. சோறு திண்டா பீ வரும்ல? அந்த பீய திண்டா சோறு வருமா? இப்ப பீ திண்ட முட்ட மாதிரி பேசுற? யார் யா பீ திண்ட மாதிரி பேசுறது? ஊசி நோல இடம் கொடுத்தா உலக்கைய தள்ளி விடுவேன். என்ன உலக்க என்ன அவ்வளவு பெரிய உலக்கைய நீங்க? அரட்டுறது, உருட்டுறது, மிரட்டுறது, எவனாவது ஏமாளி கோமாளி வருவேன். அவன்கிட்ட ஓட்டணும். என்கிட்ட ஓட்ட நினைச்சிட்டு வை. என்ன பண்ணுவீங்க? ஜெயரமேஷ்ட கடமைக்கு கூட ஓட்டிட்டு போயிட்டேன். இந்த அரட்டுறது, இந்த மிரட்டுறது, உருட்டுறது இந்த ஒண்ணுமே தெரியாம வந்து ஊழ் போட்டு நிப்பா பாத்தியா? நான் அவகிட்ட தான் வெத்து ஓட்ட வீர ஓட்டல அவட்ட வச்சு கொண்டு வரேன். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த இடத்துல என்ன வேணாலும் செய்வேன். நான் என்ன வேணா நானும் செய்வேன். நான் கப்பல் ஓட்டுவேன். ஓட்டுவோமே. நான் ரயில் ஓட்டுவேன். நான் நீ ஓட்டுவியா? பின்ன நீ ஓட்ட நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன். நான் மோட்டார் பைக் ஓட்டுவேன். நான் ஜேசிபி ஓட்டுவேன். நான் பொக்லைன் ஓட்டுவேன். நான் ஒண்ணு குடும்பத்துல வச்சு குடும்பத்துல வச்சு என்ன நாக்க சொல்றாரு கடைசி வரைக்கும் வச்சு ஓட்டுறது ஆம்பளதாமா? இல்ல உண்மைக்குனே ஒத்துக்கிறேன். ஒரு குடும்பத்துல பொம்பளைய வச்சு ஓட்டுறது யாரு? ஆண் மகன் தான் ஒத்துக்கிறேன். அதுக்கு இந்த அதிக தடவை பேசுனேன்னு வச்சுக்கோங்க உன் நாக்க துண்டு துண்டு நறுக்கி பேசத்தான் நாடகமே போட்டுருக்காங்க. பேசணும். சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை. ஆமா ஒத்துக்கிறேங்க. சாதனை மன்னமே ஆம்பளை. நீங்க தான் சாதிச்சிருக்கீங்க. நாங்க எதுவுமே சாதிக்கலையா? சாதிச்சுக்கிட்டிய சாதிச்சு நக்குறீங்க. சாதிச்சிருக்கமா? நக்கத்தே வந்திருக்கேன். ஆமா நக்குன முன்னல் பருகள் நக்கல் சொல்லிருக்காங்க. உண்ணறது எதை உண்ணனு? சாப்பாடு சாப்பாட்டை உண்ணனு. பருகிறது எதை பருகணும்? குடிக்கணும். நக்கிறது எதை நக்கணும்? தேனை நக்கணும். ஆமா சொல்லிருக்காங்கல்ல. இவ்வளவு சொல்லிருக்காங்கல்ல. இவ்வளவு பொம்பளை பெருசுங்கிறீல நீ பண்ண சாதனையை நான் பண்ண சாதனையை வைப்போம். சரி அலங்காநல்லூர்ல என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு ஃபேமஸ். ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு கூட்டுவாங்க. இங்க வா. ஏன் பொம்பளை மாடு விடல? ஏன்? நீ வாடி வாசல தாண்டின உடனே சாணி போட்டுருவேன்.
புதக்குன்னு ஒன்னு எடுத்துக்கிட்டியா? வடமாடு எருதுகட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு. ஏன் ஏன் கொட்டை மாடை விடல? ஏன்? அந்த வடத்துல போகையிலே நீ ஒண்ணு கடிச்சிருவேன். 5 ரூபாய்க்கு. இந்த மஞ்சு விரட்டு காளையை அடக்கிறது யாரு? ஆம்பளை தானே. தும்முல பிடிச்சி அடக்கிறேன். நீ வேண்டாம் புல்ல பிடிங்கி போயிடு, மாட்டை வேண்டாம் வளர்க்கலாம். அதை அடக்கிறேன் ஆம்பளை. அது மட்டும் இல்ல, இந்த மேடையில நின்று ஆடுறையில இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாரு? ஆம்பளை தானே. ஒரு பொருளை மேல தூக்கி எறி, கீழ் நோக்கி வரும் புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? கண்டுபிடிச்சாரு. அவர் யாரு? ஆம்பளை தானே. ஆம்பளை தானமா? இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானி ஆக வேண்டும், அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? உனக்கு ஸ்துதியோட பெட்டி வாசிக்கிறார்ல ஜெய ரமேஷ், அவர் யாரு? மிருதங்கக்காரி யாரு? ஆல்ரவுண்டுக்காரு, தாளக்காரு, இந்த 2 மைக்க போட்டு மிக்சர் ஓட்டுல உட்கார்ந்துருக்கான் பாரு, சிங்க தொப்பி ஓட்டு. எங்க மச்சான் அவன் மோத்திரத்தை வாங்கி குடி. என்ன மசூர் நான் குடி, நீ போய் குடி. அவன் ஆம்பளை தானே. நீ உட்கார்ந்து ஆபரேட் பண்ணு. ஏடி வாலி முக்கு கீழி மத்துருவ இரியா முதல்ல கேப்ல சொல்லிடுவேன். எதுக்கு நான் மோத்திரத்தை குடிக்கணும், நீ போய் குடி. காலையூர்ல மழை பெய்யுது, காலையில விவசாய பெருங்குடி மக்கள் எதை புட்டுவாங்க? காளை மாடு தான் கூட்டுவாங்க. ஏன் பொட்டை மாடை புட்டல? நீ சால் பிடிக்கையிலே சரவணி மாட்டை நோங்கிடுவேன், சால் கோணலா போயிடும். சரி சரி. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாண்டு முண்டாசு கட்டிய கவிஞர் மகாகவி பாரதியார் யாரு? ஆம்பளை தானே. உலகத்துல அத்தனை சாதனை ஆம்பளை. நீ என்னத்த படிக்கிற? நான் கேக்குறேன், எல்லாத்துக்கும் ஆம்பளை ஓம்பளைங்கிறிய, என்ன ஆம்பளை வானத்துல இருந்து பூமிக்கு தானா புதுசாயா வந்தால கேக்குறேன். ஆம்பளைங்கிறிய வானத்துல இருந்து தானா புதுச்சு வந்தீங்களா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிறது யாரு? ஒரு பொம்பளை இல்லாம நீங்க வந்திருப்பீங்களா? உன்னை பூமியில வந்து வளர்த்து பெத்தெடுத்து வளர்த்தது யாரு? ஒரு பெண்மகள் நாங்க தானே. எது கொடுத்தாலும் ஆம்பளை. அப்துல் கலாம் ஆம்பளை, பட்டிக்கார ஆம்பளை, மிருதகார ஆம்பளை, ஆட்டவுண்டுக்கார மைசூட்டுக்கார ஆம்பளை. இல்ல தானாவ வந்த? இல்ல தானாவ வந்த. எத்தனை மாசம் நீ சுமக்குற? 10 மாசம் சுமக்கணும். உன்னை சும்மாவா பெத்தெடுத்தீங்க? 10 மாசம் சுமக்குற. ஆமா. குழந்தை வர்றதுக்கு எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசம். ஆமா. இந்த 10 மாசத்தை உருவாக்குறது யாரு? 9 மாசம் 29 நாள் நைட்டு கடந்து உழைக்கிறவ யாரு? ஆடி இங்க இடத்துக்கு வா. சூம்பி கடந்த பழுவுனை ஊதி பழுக்க வைக்கிறவன் ஆம்பளை. பழந்துகிட்ட வைக்கிற டெக்னாலஜி எல்லாம் மாறி போச்சுங்க. என்ன மாதிரி கிடையாது சாமடா. என்ன டெக்னாலஜி? ஊசி போட்டு கூட பிள்ளை பெத்துக்கும் தெரியுமா? அந்த எல்லாம் காலம்லாம் மாறி போச்சு. ஊசி போட்டு பிள்ளை பெத்துக்கும். வந்துட்ட வாயை கொடுத்துட்டு அதை புண்ணாங்க. ஊசிக்குள்ள இருக்கிற மருந்தே நாடக அமைப்பாளர் எலி மருந்து தாண்டி இருக்கு. எங்கடி வர்ற? பின்னாடி தான் இருக்காரு, மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஊசியோட கிடக்கேன். நீ ஊசியை போட்டு பெத்துக்க. அன்பு ரசிக பெருமக்கள், இந்த ஊசி போய்க்க அந்த குழந்தையும் சண்முகராஜா குழந்தையும் இந்த கூத்தாரியம்மன் கோவிலுக்கு பூசை பண்ண போறாங்க. அங்க பூசாரி உள்ள இருந்து அர்ச்சனை பண்றாரு. முதல்ல ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகும் தேங்காய் வளத்தோட. இங்க பாப்பா தம்பிட்டு பூசாரி அர்ச்சனை கூப்பிடுவாரு. எந்த ஊரு? நானா மதுரை. உன் பேர் என்ன? என் பேர் முனியாண்டி. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் இல்ல, தருமாஸ்பத்திரியில ஊசிக்கு பிறந்தேன். உங்க அம்மா பேரு தரணிஸ்ரீ. அர்ச்சனை பண்ணுவாரு. தாளையூர் மக்கள் 500 பேர் கூட்டத்தில் கூடிப்பாங்க. எப்படி அர்ச்சனை பண்ணுவாரு? ஓம் சுக்லாம் பரத நமகாம், ஓம் சதுர்பூஷ நமகாம், ஓம் ஏற்படி தாளுகா மதுரை நமகாம், மதுரை தமிழ் பாடியில் பிறந்த தோப்பனார் ஊசி நமகாம், ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகாம் ஸ்வாகா. அங்க பூரா தல் விளக்கமாறு செருப்போட நிப்பாங்க. அடுத்து 2வது ஏன் பிள்ளை போகும். போன உடனே அச்சல் கூப்பிட்டு கேட்பாரு, வாடா தம்பி எந்த ஊரு? ராமநாதபுரம் மாவட்டம் சம்பகுடம். என்ன பேரு? ஹரிகர சுதன். என்ன ராசி? கடக ராசி. என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். அப்படியா? தெச்சனை கொண்டு வந்தியா? 101 ரூபாய் எங்க அப்பா கொடுத்து விட்டாரு. அச்சா அப்படி பண்ணுவாருமா? ஓம் சுக்லாம் பரத நமகாம், ஓம் சதுர்பூஷ நமகாம், ஓம் மேற்படி தாலுகா சம்பவ நமகாம், சம்பவத்தில் பிறந்த தோப்பனா சண்முகராசா நமகாம், சண்முகராசா மகன் ஹரிகர சுதன், கடகராசி, சுவாதி நட்சத்திரம் ஸ்வாகா. அங்கெல்லடி இருக்கு அந்த விளக்க மாதிரி செருப்பை பீல தொடச்சிட்டு மூஞ்சிலே அடிப்பாங்க. ஊசிக்கு பிறந்த பிள்ளை தான். ஒரு பேச்சு இருக்கு, பேசுறது பேச்செல்லாம் பேச்சாங்க. இதான் முடியாது சரியா? இடத்த காலி பண்ணி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிக்க வச்சு இன்னும் 1 மணி நேரம் பேசி வச்சு உட்கார வச்சுட்டேன்.
இருக்காங்க. பேச்ச மட்டும் தான் தெரியுமா? ஆட தெரியுமா? பாட தெரியுமா? இந்த இடத்துல என்ன வியாபாரம் பாக்குற? இளநீ வியாபாரம். இளநியா? சும்மா சொல்லாத. ஏங்க நெல்லிக்காய் மாதிரி வச்சுக்கிட்டு இளநிங்கிற. நல்லா பாருங்க கண்ணா வச்சு. அப்பனா ஃபைனலா போறோம் வச்சுக்க பாக்குறேன். பொய்யா சொல்ற வந்தது இல்ல நான் கேக்குறேன். என்னைய கேக்குறீங்களா? நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நம்மளா நீங்க இளநீ. நம்ம வந்து 12 மாசம் கிடைக்கும். 12 மாசம்னா அது என்ன? நம்ம வந்து ஃப்ரூட் கேட்ஸ். ஃப்ரூட்ஸா? வாழைப்பழம். பனானா. பனானாஸ் ரொம்ப பிடிக்கும். நம்மட்ட 4 ஐட்டம் இருக்கு. என்னென்ன ஐட்டம்? ரஸ்தாலி சரவணி வாங்கிட்டாரு. சரி. செவ்வாழைய ஜெயரமேஷ் வாங்கிட்டான். சரி. நாட்டு பழம் தான் பிரியமா சாப்பிடுமா செல்வராஜ். அப்படியா? ஆமா. ஐயோ ஐயோ இன்னும் ஒரு பழம் இருக்குல்ல பூவம் பழம். அதான் நாடக அமைப்பாளர் எலி பழம். இன்னொன்று இருக்கு. வித்து முடிச்ச உடனே வெறும் தோலை வாங்க வருவார் சுதாகர். நம்ம அது கடல் உள்வாங்கிருச்சு. நம்ம பழம் தமிழ்நாட்டுல கிடைக்காது. என்ன பழம்? கேரளாவில நிறைய கிடைக்கும். அப்படி என்ன பழம்? நேந்திரம். பார்த்தா தெரியாது. தின்னுவேன். அந்த மரம் தாரோட பிடிச்ச பிச்சு விட்டுருவேன். சரி சரி. நீ மதுரை எழுதி திண்டுக்கிட்டே போகலாம். அப்ப 2 பேர் வியாபாரத்தையும் பார்க்கலாங்க. ஆடி பாடி வியாபாரத்தை பார்த்தா பார்க்கலாம். சார் ஆலமரம் சார். அது போன வருஷம் விலைக்கு குறைச்சிக்கோங்க. அங்க விழுது 10,000 தண்ணீரம் நாடி தானிரம் நாடே தண்ணீரம் நானே நாடினம் நானே எவ விழுத விட்டு ஐயா ஐயா உங்களுக்கு நேந்திரம் பழம் 20 வருஷத்துக்கு முன்னால வந்து சமூகராசா புதுசா பொந்த திறந்து விட்டாங்க. நம்ம விழுந்த விட்டு முடிக்க போறேன். என்னங்க மைக் இந்த மைக் மண்ட மைக்ல போய் வாய வைக்கிறீங்களே? நான் கேக்குறேன். என்ன மைக்குங்க? என்ன மைக்கு? அது மண்ட மைக்கா? அந்த காலத்து நீங்களும் கஷ்டப்படுறீங்க. பார்த்தா ரொம்ப இறக்கமா இருக்கு. பரிதாபமா இருக்கு. ஏப்பு என் மைக்கில் அது ராமரணன் தான் சரியா வருவாரு. பேபி பேபி இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஒண்ணுக்கு எத்தனை மைக் மச்சான் போட்டுருக்காங்க? சரிடா அவர் சொல்றாருல நீ வந்து ஏன் மைக்ல ஓ இத போட்டு காலையில என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். டிபன் இட்லியா? எந்த கடையில? நம்ம சம்பூராஜா கடையில. சண்முக சோடா பூ நிறைய போட்டிருப்பாங்க. ஏன் 2 இட்லி நெஞ்சிலே கிடக்கு. எதையா பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தம்பி ஆப்ரேட் பண்றேன். அவனை வந்து பிணைஞ்சு விடுறா. நம்மகிட்ட கார சட்னி இருக்கு. காந்தம் நெஞ்சில் நிக்க கூடாது.
விட்டீங்களே. சமூக ராசாவா கொக்கா இன்னும் இந்த படம் வெளியில வரல. சிங்கினுக்கா சின்ன கீழே சின்ன கீழே பச்சாக்கு ஓடி வந்த மேடையிலே அடவாடி அளவிட்டு ஓடி விட்ட கூட்டத்தோட என்னத்த சாப்பிட்டீங்க? இது ஹோட்டல்ல தண்டு குழம்பு நண்டு குழம்பு. ஏமா நீ திருப்பி காமி. பார்த்தா ரொம்ப முறுக்கு. என்ன டிடிஆர் உள்ள நடந்து விசில் அடிக்க? ஏமா உண்மையிலேமா நல்லா ஆடுறீங்க. தேங்க்யூ. ஆமா இந்த மணலாருக்கு ஆட முடியல. நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. நீங்க நல்லா பண்றீங்க. உங்களை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு எனக்கு பிடிச்சு போச்சு. ஆமா ஆமா. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சுனிதா. தர முடியாது. என்கிட்ட கூட கடை வாங்கிக்க. இங்க வாங்கங்க. நான் சொன்னது என்ன புரியுதா புரியலையா? சுனிதா. நீங்க என்ன கேட்டீங்க? பேர் தானே கேட்டீங்க? முழு பேருமா? சுனிதா தேவி. அப்படி சொல்லு. சுனிதா தேவி. ஆமா. சுருக்கமா சுனிதா. சுருக்கமா சுனிதா. என் பேரு முழு பேரு பன்னீர் செல்வம். பன்னீர். சுருக்கமா பன்னீர். சரி. சுனிதா பன்னீர். சுனிதா பன்னீர். படு பன்னீர். நான் பேரை மாத்திட்டேன். என்னது? என் பேரு சரஸ். சரஸ். உங்க பேரு? நீங்க தானே? ஆனந்தம். என் பேரு ஒரசு. அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? சரசு. ஒரசு. சரசுடி. ஒரசு. சரசுடி. ஒரசு. ஒரசு தான் எலும்பா தட்டுது. நான் பேரை மாத்திட்டீங்க. என் பேரு காட்டு ரோஜா. காட்டு ரோஜா. உங்க பேரு? ஒற்றுமை பாத்தியா? என் பேரு மாட்டு ராசா. என் பேரு சொருது. பெச்சிக்கார் பேரு? என் பேரு உருவு. உங்க புடுங்கு ராஜா. நீ சம்பந்தம் இல்லாம வர்றாங்க. அடுத்து கூலிச்சாமிக்கு பக்கத்துல நீ தாண்டா. பேரை சுருக்கிடுவோம். என் பேரு மாட்டு. உன் பேரு காட்டு. சொருகு. நான் உருவு. காட்டு. மாட்டு. சொருகு. உருவு. காட்டு. மாட்டு. சொருகு. உருகு. கண்டாலி மேல அடி வாங்காம போக மாட்டேன். நான் பேரை மாத்திட்டீங்க. என்ன? என் பேரு பாப்பம். ஐயா ஐயா சண்முகராசா ஐயா குமார்லாஜி ஞாபகம். கடந்த 16 வருஷமா உங்களுக்கு ஆதரவு ஆசிக்கிறேன். என்ன ஒரு தடவை கூட அப்படி நீங்க செய்யவே இல்லையே. உங்களுக்கு பூதியா இருந்துச்சு. உன் பேர் என்ன? பாப்பம்மா. பாப்பம்மா மறந்து. பாப்பம்மா. என் பேர் வந்து அமெரிக்கா முன்னாள் அதிபர் ஒபாமா. ஒபாமா. சரி சரி. பாப்பம்மா. இப்ப நான் படாதடி. பாப்பம்மா. என் நாக்கு மேபி என் நாக்கு கொஞ்சம் மொட்டை நாக்கு. அதனால கொஞ்சம் அப்படிதான் வரும். இப்ப சொல்லுங்க நான் கரெக்டா சொல்றேன். பாப்பம்மா. பேரை மாத்திடுவோம். என்ன பேருங்க? மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு கெண்ட குஞ்சு. என் பேரு கிழித்து குஞ்சு. என் பேரு குறவ குஞ்சு. என் பேரு உழுவ குஞ்சு. அவர்தான் கெளுத்தி. அந்த எலி குஞ்சு. அந்த மைக் செட்ல உட்காந்துக்குவாரு. எங்க மச்சான் பேரு. அது பேரு கட்லா கண்ட. பட்டியா கட்டியா? ஏங்க அது தேய்க்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. உள்ள வச்சு மாப்பிள என் தங்கச்சிய மாப்பிள என் தங்கச்சிய காதலிச்சு கல்யாணம் பண்ணி மாப்பிள என் தங்கச்சிய கைவிட்டுற மாட்டேங்கிறேன். மாப்பிள என்ன
சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என் தங்கச்சிய காதலிச்சு கல்யாணம் பண்ணி கைவிட்ட மாட்டேங்க. சோறு சாப்பிடுறீங்க, அதை போய் விடுவேனா? நீங்க சம்மதிச்சா நொட்டாங்கலை விடுங்க. ஏன் கோழிக்கு முட்டை வாங்குறீங்களா? கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாற்றும். என்னுடைய காதல் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி குழிக்குள்ள போடும். இதுதான் புனிதமான காதல். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? அந்த சிவரஞ்சனி ராகத்துல கண்ணால சொன்னதில்லை இப்போ காதல் வந்து பொதுமுடமாயாச்சு. கோடி ஓரத்திலே காத்தடி சஜன சஜன ஓடைய புரண்டு படுத்தாடும் பாவி மனம் தங்கத்தில் முகமெழுந்து சந்தனத்தில் உடனே உடனே மங்கையில் வந்து வடிவில் வாழ உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு நீரெழுத்து ஒரு கோலமிடு சித்திர பூவிலை பாரமா சித்திர நேரமா சித்திர பூவில் பாரமா சித்திர விழித்த நேரமா சித்திர பூவில் பாரமா சித்திர விழித்த நேரமா மாமரத்து போயெடுத்து மஞ்சள் முன்று போடவா போர்வையாக்கி மூடுவா கண்ணீர் நாடகம் மாமரத்து போயெடுத்து மஞ்சள் முன்று போடவா தங்கச்சி கூந்தலில் பூசூடிலே நான் கூடலே நாடினேன் கூந்தலில் பூச்சூடினே கூடலில் நாடினேன் உயிரிழ மனது துடிக்குது உன்னோடு உயிரோடு உன்னை நினைச்சு வாழுதே உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது மாமரத்து போயெடுத்து மஞ்சள் முன்று போடவா போர்வையாக்கி மூடுவா கண்ணீர் புது நாடகம் மாமரத்து போயெடுத்து மஞ்சள் முன்று போடவா போர்வையாகி மூடவா என்னுடைய காதல்மா
உங்களுக்கு காதல் வரும்? எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சா? ஆமா. குடத்துல தண்ணி இருக்க எடுத்துட்டு ஓடு. காதல் வந்துருச்சு. காதல் வருதா? என்னுடைய சொல்லுங்க. எப்படி தெரியுமா? அந்த சிறு சிறு வேணா சிலு 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 வேண காத்து பக்க வர வர உருகிது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து காத்து உருகி ஒரு பாசம் அந்த காத்தும் காத்தும் நீதான் மாமனே சிலு 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 வேண காத்து வர வர உருகிது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து காத்து சிலு 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 வெள்ளை காத்து அந்த வர வர உருகுது நாத்து நீங்க புது புது வரிகளை போட்டு சாம வாட்டலாம் சிலு 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 வெள்ளை காத்து